குழந்தை பாக்கியம் அப்படின்றதே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் சார். இருந்தாலும் கூட வீட்டில் வந்து முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு அந்த குழந்தையுடைய பிறப்பை பொறுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். அது உண்மை தானே. சில இப்போ நம்ம இப்போ கேஷுவலாக ஒரு வீட்டில் இருக்குது, எனக்கு என் பையன் பிறந்தான் என் லைஃபே மாறி போயிடுச்சு, எனக்கு என் பொண்ணு பிறந்தா லைஃபே மாறி போயிடுச்சு, நம்ம சொல்கிறோமா இல்லையா? உண்டு சார். அப்போ அது உண்மை தானே அது. அப்போது ஒரு வீட்டில் குழந்தை வந்துட்டு பிறக்கிறது வந்துட்டு அது அவங்களுடைய ஃபேமிலி லைஃபையே மாற்றி கொடுக்குது. ஆனால் இதில் சில பேருக்கு வந்து ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா முதல்ல நல்லதா, பெண் குழந்தை? அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டு சார். எல்லா வீடுகள்லையும் வந்து முதல்ல வந்து பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற வீடுகள் நிறைய இருக்காங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து முதல்ல பொண்ணு தான் பிறக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எந்த குழந்தை முதல்ல பிறந்தா என்ன பலன் சார்? ஆமாம், ஆண் குழந்தை பிறந்ததுன்னா வாரிசும்பாங்க, பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமிம்பாங்க. இது ஒரு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஒரு கலவைக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் எல்லோரும் நினச்சிக்கிறோம், திருமணம் ஆயிடுச்சு, கேரிங் ஆகிட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது கூட இறைவன் நினச்சா தான் குழந்தை பிறக்கும். இப்போ நான் சொல்கிறத கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறீங்க. என்ன 10 மாதத்துக்கு குழந்தை 10 மாதம் முடிஞ்சிருச்சிங்க, இந்த டெலிவரிக்கு போகிறாங்க, அவ்வளோதான் குழந்தை பிறந்துருச்சிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 10 மாதம் முடிஞ்சு. பட் நம்ம இந்தியாவில் தான் வந்துட்டு குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்க்க முடியாது ஸ்கேனரில், நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. வெளிநாட்டில் அது உண்டு இல்லைங்களா? உண்டா தெரியும், உண்டு. என்ன குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தையான்ட்டு. இந்தியாவிலும் இருந்துச்சு, இப்போ இல்லை, அவ்வளோதான். ஆண் குழந்தை பெண் குழந்தை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையும் ஒன்று தான். ஆண் குழந்தையும் ஒன்று தான், பெண் குழந்தை ஒன்று. ஏன்னா ஆண் குழந்தை மட்டும் தானாக வளருதா, பெண் குழந்தை மட்டும் சாப்பாடு போட்டால் வளருதான். 2 குழந்தைக்கு நீ சாப்பாடு தான் போடணும், 2 குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டணும், 2 குழந்தைக்கும் படிக்கிறதுக்கு செலவு தான் பண்ணணும். கல்யாணம் மட்டும் பொண்ணுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுறது செலவாகுதா, பையனுக்கு ஆகலையா? பையனுக்கும் ஆகும், பொண்ணுக்கும் ஆகும். சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா பையன் சம்பாரித்து வீட்டில் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே பெரிய கொஸ்டின் மார்க்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லலை, பொதுவாகவே பேசுகிறேன். இப்போ பேசுகிறத நான் ஒரு இந்த பேர் அந்த பேர் சொல்லலை. ஸோ அதனால் எதுக்காகனாக்கா சில பேர் வீட்டில் அப்படிலாம் நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக அப்படி போட்டோம்.